ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஏப்ரஹாம் லிங்கன், அவர் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறாரு. அப்போ டைரல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கு, அவரை கூட்டு வந்து நீங்க தான் இந்த ஆர்கனைசேஷனை லீட் பண்ணி எப்படியாவது இந்த கவுண்டர் ஃபீட்டிங் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே ஏப்ரஹாம் லிங்கனை அசாசினேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்க புதைக்கிறது அப்படின்னு வந்து ஒரு பேச்சு வரும்போது ஸ்பிரிங்ஃபீல்ட் இல்லினாய்ல ஒரு இடம் இருக்கு, அதுல வந்து இவரை புதைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரசிடென்டா இருந்தாலும் பெருசா யார் வந்து ஒரு டெட் பாடி எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு விட்டுறாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு பிக் ஜிம் அவன் வந்து இந்த கவுண்டர் ஃபீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சிகாகோ ஏரியால. அவனுடைய என்கிரேவர் ஒருத்தர் இருக்கான், அந்த பெஞ்சமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பெஞ்சமின் போலீஸ்ல மாட்டிக்கிறான். அதனால இந்த லோக்கல் கவர்னரை என்ன சொல்லி மிரட்டலாம் அப்படின்னு வந்து இந்த பிக் ஜிம் யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, நாம வந்து எப்படியாவது இந்த லிங்கனோட பாடியை வந்து திருடிட்டோம்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 பேரை ஹையர் பண்றான். அவங்களுக்கு இதுல எல்லாம் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவங்க சேர்ந்து இன்னொருத்தனை ஹையர் பண்றாங்க. அவன் யாருன்னு பார்த்தா சீக்ரெட் சர்வீஸ்க்கு ஒரு பெய்டு இன்ஃபார்மர். எல்லாரும் போலீஸ் எல்லாம் வந்து அந்த சிமெட்ரியை சுத்தி ஒளிஞ்சு நின்னுக்கிறாங்க. இந்த 2 திருடங்க வந்து அங்க போறாங்க. அந்த லாக்க துறக்கிறதுக்கும் அவங்களுக்கு வக்கில்ல. இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு தூக்கலான்னு போனா அதை தூக்க முடியாம திணறாங்க. இதுக்கு நடுவுல இந்த போலீஸ்காரன் யாருடைய பிஸ்டலோ வந்து டபால்னு ஏதோ தவறுதெல்லாம் ஷூட் பண்ணிடுது கீழே. அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே வச்சுட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இப்படியெல்லாம் தமாஷா ஒண்ணு நடந்திருந்தாலும் சீக்ரெட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரசிடென்ட்டோட பாடி திருட்டு போகாம அன்னைக்கு தடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் உயிரோடு இருக்கிற பிரசிடென்ட்ஸுக்கும் நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் யூஎஸ் பிரசிடென்ட்ஸுக்கு சீக்ரெட் சர்வீஸ் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சினிமா மாதிரி இல்ல.